சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஜனவரி 12. ஓம் சாந்தி என கூறும்போது எதெல்லாம் ஞாபகத்திற்கு வர வேண்டும்? தனது சுய தர்மம், வீட்டின் நினைவு, முழுமையான ஞானம், அமைதிக் கடலின் குழந்தை நான் ஆத்துமா என்று. இதனால் நாம் அனைத்து தகுதிகளையும் இழந்துவிட்டோம். ஒரே ஒரு விகாரத்தின் காரணத்தினால் பக்தியை எவ்வாறு கூறப்படுகிறது? வெளிச்சம் இல்லாத இரவில் அலைந்து திரிபவர்கள் என்று. ஆத்மாவிற்கு ஏன் இன்சூரன்ஸ் செய்யப்படுவது இல்லை? ஆத்மா அழிவில்லாதது, அதற்கு தேவையில்லை. தேகத்திற்கு தான் செய்யப்படுகிறது. ஈஸ்வரிய அரசாங்கம் என்ன செய்கிறது? மனிதனிலிருந்து தேவதைகளாக மாற்றுகிறது. ஆத்மாவிற்கும் சரீரத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சரீரம் தத்துவங்களால் உருவானது. ஆத்மா உருவாக்கப்படாதது, எப்போதும் அப்படியே இருப்பது. பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மாவாக மாறுகிறது. சொர்க்கத்தை சங்கம யுகத்தில்தான் ஒப்பிட்டு பார்க்க முடியும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? நமக்கு உயர்ந்த சத்தியுக ராஜ்யம் கிடைக்கிறது எனில் ஏன் இந்த ஒரு பிறவியில் தூய்மையாக இருக்கக்கூடாது? நன்றி. ஓம் சாந்தி.